கோவப்படாதீங்க. இதுதான் பிரச்சனை இந்த வருஷம். கொஞ்சம் கோவத்த உட்டுருங்க. சும்மா சும்மா கோவப்பட்டு, நான் மட்டும் இல்ல எல்லா அஸ்ட்ராலஜியும் திட்டி என்ன பண்ண போறீங்க? பாவம். இதுவரைக்கும் போட்டு டார்ச்சர் பண்ண சனி சரி போனா போதும் இந்த புள்ளைய மன்னிச்சு விட்டுருவோம்னு சொல்லிட்டு போய் 9ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. 10வதுக்கு உச்ச குரு வந்து தலைக்கு மேல அமரப் போறாரு. வேற ஏதாவது வேணுமா? ஊருக்கே நீங்க தான் லைட் குடுக்க போறீங்க. அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் ஆளுமை அதிகரிக்கும். கொஞ்சம் கெத்தா மாறுவீங்க. என்கிட்ட குரு இருக்காரு. பணம் இருந்தா எப்படி இருப்போம் நம்ப? சும்மாவா இருப்போம்? சந்தோஷமா இருக்கு. எதெல்லாம் இழந்தீங்களோ, அதெல்லாம் உங்கள தேடி வரப்போகுது. எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டு காலம் உங்கட்ட இருந்து புடுங்குச்சோ, வலிச்சுச்சோ, அந்த வலிக்கான மருந்து கிடைக்க போகுது. யாருக்கும் தெரியாம அழுத அழுகைக்கான தீர்வு கிடைக்க போகுது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி? எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு சொல்லிட்டு புலம்புன புலம்பெல்லாம் தீர்ந்து பூரிப்படைய போறீங்க. ஃபென்டாஸ்டிக் டைம் பீரியட் கடகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. தலைக்கு மேல உச்ச குருவா குரு அமர்றாரு. பார்க்குற பார்வையெல்லாம் சூப்பரா இருக்கு. 5ஆம் இடம் வலுக்க போகுது. 7ஆம் இடம் வலுக்க போகுது. பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு, திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி சீட்டு, நண்பர்கள் மூலமாக எல்லாம் சரியா போகுது. ஆனா இந்த 2ல இருக்கார்ல கேது, கெட்ட பையன் கவனமா இருக்கணும். குடும்பத்த பிரிச்சு விட்டுரும். ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கேன். வீட்ல மட்டும் கொஞ்சம் வெள்ள கொடி காட்டுங்க. டென்ஷன் ஆவாதீங்க. நம்ம ஒண்ணு பேசினா அது ஒண்ணு தான் பேசும். அது டிஃபால்ட் கடகத்துக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆளுமையை காட்டாதீர்கள். கொஞ்சம் காது குடுத்து கேளுங்க என்னதான் சொல்றாங்கன்னு. ஏன்னா வாங்குன அடி அப்படி. யார் சொன்னாலும் நம்புறதுக்கான வழியே இல்ல. கொஞ்சம் குடும்பத்தில இருக்கவங்க சொல்றத கேளுங்க இந்த தடவ கடகராசிக்காரங்க.